ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, மக்களுடைய குறைகளை நேர்ல போய் கேட்கணும்ன்ட்டு யானை மேல ஏறி நகர்வலம் வந்திருக்காரு. அப்போ அந்த நேரத்துல எதுத்தாப்புல ஒரு சலவை தொழிலாளி வந்து தலை நிறைய துணி வச்சுட்டு வந்தாராம். அந்த சலவை தொழிலாளி வந்து போய் செலவு பண்ணியிருப்பாரு பாத்தீங்களா? உவரு மண்ணை வச்சு செலவு பண்ணியிருக்காரு. அந்த உவரு மண் வந்து வெள்ளை விளையர்னு இருக்கும் பாத்தீங்களா? அவர் மேலெல்லாம் வடிஞ்சு வெள்ளை விளையர்னு திருநீர் பூசின மாதிரி இருந்திருக்காரு. இத பார்த்த உடனேயும் நம்மோட சேரமான் பெருமாள் நாயனார் யானையில இருந்து அப்படி கீழே குதிச்சு வந்து நம்ம சலவை தொழிலாளியே வந்து வணங்கியிருக்காரு. அவரு, ஐயா நீங்க அரசர், நீங்க என்ன என்னைய வணங்குறீங்க? நான் தான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு இருக்காரு. இல்லப்பா, இல்ல, நீ வந்து உவருமண்ணா இருந்தாலும் திருநீர் போன்ற தோற்றம் இருக்கு பாத்தியா, அதனால நான் தான்ப்பா உனக்கு அடிமை. நீ வந்து ஒரு சிவனடியார போலவே இருக்க. சிவனடியார்ல நான் பார்க்கறது என்ன அப்படின்னா சிவனை தான் பாக்குறேன். அதனால நான் உனக்கு அடிமை அப்படின்னு யாரு வணங்கியிருக்கா? நாட்டுக்கு ராஜா சேரமான் பெருமாள் நாயனார் சலவை தொழிலாளியே வணங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா எல்லா மக்களும் அவரை ஆச்சரியமா பார்த்து வணங்கியிருக்காங்க.